ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா முழுவதும் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருதுங்க. ஸோ பல்வேறு வகையான பொருட்களுடைய விலையை பார்த்தா இன்று முதல் குறையுது. ஸோ எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளோ குறையுது, எந்தமான பொருட்கள்லாம் விலையை குறைத்து அமைச்சிருக்காங்க, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் ஜிஎஸ்டி திருத்தத்தை பார்த்தா கொண்டு வந்தாங்க. அது இன்று முதல் பார்த்தா இந்தியா முழுக்க அமலுக்கு வருதுங்க. இதுக்கப்புறம் இந்தியாவில் ரெண்டு வகையான வரி தாங்க. ஒன்று 5%, இன்னொன்று 18% பார்த்தா எளிமையாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4 வகையான வரி விகிதம் இருந்துச்சு. இப்போ அதை மாற்றி அமைச்சு 2 வகையான வரி தான் இதுக்கப்புறம் இந்தியா முழுக்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கான அமௌண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்களான ஹேர் ஆயில், ஷாம்பு, டூத் பேஸ்ட் போன்ற இதுக்கு 18%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி விலையை ரொம்ப குறைய போகுதுங்க. ஹேர் ஆயில், ஷாம்புக்கெலாம் பட்டர், கீ, சீஸ் போன்ற டெய்ரி ப்ராடக்ட் 12%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. ப்ரீ பேக்கடு நாம்கின்ஸ், மிக்சர்லாம் 12%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. யுட்டன்சில்ஸ்லாம் இருக்க பாருங்கள், அதை 12%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. ஃபீடிங் பாட்டில், நாப்கின்லாம் இருக்குது பாருங்கள், அது 12%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. ஷேவிங் மிஷின் அண்டு பார்ட், அதாவது தையல் எந்திரம் அதோட பார்ட்லாம் 12%லேருந்து 5% குறைச்சி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்களை பார்த்தா இதுக்கப்புறம் இன்று முதல் விலை குறையுதுங்க. ஸோ யூஸ்வலாக பார்க்க போகுது அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மருத்துவத்துறை பற்றி பார்க்கலாம். மருத்துவத்துறையில் தனிநபர் ஆயில் மருத்துவ காப்பீடு 18% இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் பார்த்தா ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கிடையாது, தைரியமாக நீங்கள் இன்சூரன்ஸ் போடலாம். தெர்மாமீட்டர் பார்த்தா 18%, 5% குறைச்சிருக்காங்க. ஆக்சிஜன் மற்றும் உடல் பரிசோதனை கருவிகளை 12%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. குளுக்கோமீட்டர், டெஸ்ட்கிரிப் முன்னாடிலாம் பார்த்தா 12%, 5% குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வி சார்ந்த பொருட்கள் இருக்குது பாருங்கள். மேப்பாக இருக்கட்டும், சார்ட்டு, மினியேச்சர், உலக உருண்டை, அதெல்லாம் 12%லேருந்து இப்போ ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பென்சில், ஷார்ப்னராக இருக்கும், கிரையன்ஸ், நோட்டு புத்தகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 12% இருந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி எரேசரும் பார்த்தா இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இல்லை. ஸோ எல்லாருடைய விலையுமே பார்த்தா குறைய போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு விவசாய பற்றின பொருட்கள் கொடுத்துருக்காங்க. டிராக்டர்கள் மற்றும் உதிரி பாகங்கள் 18%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. டிராக்டர்கள், பூச்சிக்கொல்லிகள், நுண்ணூட்டச்சத்து பொருட்கள்லாம் 12%, 5% குறைச்சிருக்காங்க. சொட்டுநீர் பாசன அமைப்பு மற்றும் தெளிப்பான்லாம் 12லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. சாகுபடி, அறுவடை மற்றும் தோட்டக்கலை இயந்திரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 12%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. ஸோ விவசாயக்கான பொருட்களோட விலையும் குறைய போகுது. நெக்ஸ்ட்டு வாகனங்கள். ஸோ நீங்கள் 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்று முதல் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. விலை ரொம்ப பார்த்தா குறைச்சி தான் இப்போ கொடுக்குறாங்க. அதாவது பெட்ரோல், எல்பிஜி, சிஎன்ஜி கார்லாம் இருக்குது பாருங்கள், அதை இதுக்கு முன்னாடி 28% இப்போ 18% தான் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதேமாரி டீசலாக இருக்கட்டும், டீசல் ஹைப்ரிட் கார்லாம் 28%லேருந்து 12% குறைச்சிருக்காங்க. மோட்டார் சைக்கிள் இருக்குது பாருங்கள், 350 சிசி கீழே இருக்க பைக்கில் 28%லேருந்து 18% குறைச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 10%க்கான உங்களுக்கு வரி வீதம் குறைச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் பார்த்தா இதுக்கப்புறம் பைக் காரோட விலை எல்லாமே இன்று முதல் குறையுது. 3 சக்கர வாகனங்கள் 28%, 18% குறைச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான புதிய வரிகள். அதுக்கப்புறம் மின்னணு பொருட்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரானிக் ஐட்டமும் ரொம்ப குறையுது. ஏர் கண்டிஷனராக இருக்கட்டும், பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள் எல்லாமே 18% குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தொலைக்காட்சி, எல்இடி, எல்சிடி, டிவி எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டமே 28%லேருந்து 12% குறைச்சிட்டாங்க. கணினி, மானிட்டர் மற்றும் ப்ரொஜெக்டர் எல்லாமே பார்த்தா 18% குறைச்சிருக்காங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம், டிவியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஏசி, அந்த மாதிரி நீங்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்களும் இப்போ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா 10% வரியை குறைச்சி அமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பொருட்கள் விலை ரொம்ப குறையுதுங்க. இதெல்லாமே இன்று முதல் அமலுக்கு வருது. இப்போதைக்கு நிறைய இடங்களில் பார்த்தா அமல்படுத்திட்டாங்க. இன்று முதல் நீங்கள் எந்த பொருட்கள் வாங்கினாலும் சரி, இப்போ சொன்ன எல்லா பொருட்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 350 பொருட்களுக்கு பார்த்தா ஜிஎஸ்டி குறைச்சிருக்கும் அப்படின்ற மாரி அறிவிச்சிட்டாங்க. அதேமாரி பாருங்கள், மாருதியோட புதிய கார் விலையை கொடுத்துருக்காங்க.
அதேமாரி அமுல் இருக்க பாருங்கள், அவங்களுடைய புதிய பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி குறைச்சி இப்போ புதிய விலை ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், கீ பட்டராக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருக்கட்டும், எல்லாத்தோட விலையுமே குறைச்சி அமைச்சு ஒரு பட்டியலை கொடுத்துட்டாங்க. அதேமாரி இப்போ ஜிஎஸ்டி வரி வந்து இன்று முதல் அமலுக்கு வந்துருச்சு. ஒருவேளை பழைய ஜிஎஸ்டி வரியை இப்பயும் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாங்க. அதுக்கும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. புதிய ஜிஎஸ்டி நடைமுறை இன்று அமலுக்கு வந்துள்ள ஒட்டுமொத்தமாக 353 பொருட்கள் விலை குறைந்துள்ளன. இந்நிலையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு பலன்கள் கிடைக்கவில்லை எனில் அது தொடர்பான புகார்களை இலவச தொலைபேசி எண்ணிலும் NCH செயலி மற்றும் வலைதளத்திலும் பதிவு செய்யலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. ஸோ டோல் ஃப்ரீ நம்பர் இருக்க பாருங்கள் 1800 இந்த நம்பருக்கு நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி புகார் அளிக்கலாம். வெப்சைட் கொடுத்துருக்காங்க consumerhelpline.government.in. இதில் போயிட்டு நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய ஜிஎஸ்டி வரிக்கான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் செலுத்தினா போதுமானது. பழைய வரியை வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாதிரி வந்து பாருங்கள், மகேந்திரா நிறுவனம் அவங்களுடைய வரியை குறைச்சிருக்காங்க அமௌண்ட்டை. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நம்மளுடைய ஆவின் அவங்களும் வந்து பார்த்தா விலையை வந்து குறைச்சிட்டாங்க. இன்று முதல் அமலுக்கு வருதால கீழ் வந்து பாருங்கள் 5 லிட்டர் இதுக்கு முன்னாடி வந்து 360 இருந்துச்சு எம்ஆர்பி, அதுமாரி கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ரேட் என்ன அது எல்லாமே உங்களுக்கு வந்து இதிலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3600 இருந்துச்சு, இப்போ 3300 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து குறைச்சிருக்காங்க. எல்லாத்துலேயுமே பன்னீரும் குறைச்சிருக்காங்க. ஸோ மில்க் வந்து பார்த்தா குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கீயாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க. எல்லா பொருட்கள் விலையுமே வந்து பார்த்தா இன்று முதல் குறைஞ்சிருச்சிங்க. நீங்கள் எந்த ஷோரூமாக இருந்தாலும் சரி போய் கேட்டிங்கனாவே போதும். கண்டிப்பாக எல்லா பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற டெய்ரி ப்ராடக்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாவோடைய விலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க. இன்று முதல் பொதுமக்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருட்கள் வாங்க ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் சரி, ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், அவங்களும் வந்து பார்த்தா விலை குறைச்சி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தேவைப்படுறவங்க உங்களுக்கான பொருட்களை வாங்கி பயனடைய பாருங்கள். இன்று முதல் புதிய வரி அமலுக்கு வருது. எல்லாமே வந்து வரி குறைப்பு வந்து பண்ணிட்டாங்க. ஸோ தேவைப்படுறவங்க உங்களுக்கான பொருட்களை வந்து வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.